to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டில ஆல்ரெடி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் போட்டுருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பாருங்க. ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B are two events with the probability கொடுத்துருக்காங்க. P of A, P of B கொடுத்துட்டாங்க. P of A intersection B கொடுத்துருக்காங்க. P of A union B கேட்டிருக்காங்களா? இது ஃபார்முலா தெரியும். இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி P of A plus P of B minus P of A intersection B. This is 0.4, this is 0.3 minus 0.2. அப்போ 0.7, 0.5 வந்துடும். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? probability of A intersection B bar. அப்படின்னு அர்த்தம் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருப்போம். P of A minus P of A intersection B. Therefore this value is 0.3, this value is 0.2, so 0.1. That is P of A bar intersection B. So same. A bar intersection B. அப்போ B of B minus P of A intersection B. இப்போ B of B வந்து 0.3, இது வந்து 0.2, அப்போ 0.1. fourth one என்னது P of A bar intersection B bar. ஆக்சுவலாக இது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் கிடையாது. ஓகேங்களா? this is not independent events. ஓகே, அதனால் நம்ம தனித்தனியாக எழுத முடியாது. இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் கிடையாது. நம்ம யூஸ்வலாக பண்ணணும். இது என்ன ஃபார்முலா? P of A union B the whole bar போட்டுக்கலாம் by De Morgan's law. இதை 1 minus probability of A union B போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, இல்லைன்னா தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சம்மில் கண்டுபிடிச்சதுனா அப்படியே கொடுக்குறோம். சப்போஸ் இந்த இது மட்டும் கேட்டாங்கன்னா அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும். P of A plus B of B minus P of A intersection B. So 1 minus 0.4 plus 0.3 minus 0.2. Therefore 1 minus இது 0.5 வந்துருமா? அப்போ 0.5 சரிங்களா? ஸோ அதே மாதிரி P of A bar union B bar. இப்போ P of A intersection B the whole complement, that is 1 minus P A intersection B. இப்போ இந்த கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க. சரியா? கொடுத்தா நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். சப்போஸ் அது கொடுக்கல நம்ம என்ன பண்ணணும்? அந்த A யூனியன் B ல இருந்து வரணும். ஓகேங்களா? சப்போஸ் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்ததனால அப்படியே டைரக்டா கொடுக்கலாம். கொடுக்கலனா அந்த யூனியன்ல இருந்து வரணும். ஓகேங்களா? சோ கொடுத்தாச்சு. சோ 1 minus 0.2. அப்ப ஆன்சர் வந்து 0.8. அடுத்து இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A by B. A by B என்ன அர்த்தம்? P of A intersection B by P of B. இதெல்லாம் நம்ம யூஜில படிச்சதுதான். 0.2 by 0.3, so 2 by 3. அதே மாதிரி P of B by A. P of A intersection B by P of A. So this is 0.2, this is 0.4. So 2 by 4, the 1 by 2. Okay. இப்போ அடுத்து இதெல்லாம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் P of A union B bar கேக்குறாங்க. ஓகேங்களா? P of A union B bar. அப்ப என்ன பண்ணணும்? இது நமக்கு தெரியுமில்ல. இதுக்கு நீங்க இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? P of A plus P of B bar minus P of A intersection B bar. ஓகேங்களா? அடுத்து இங்க இருந்து எழுத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு தெரியும், இதுக்கு வேல்யூ தெரியும். இதுக்கு நம்ம வந்து எழுதணும். P of A plus P of B bar இதுக்கு வேல்யூ தெரியும். மைனஸ் இந்த இதுக்கு ஃபார்முலா போடுறோம். P of A minus P of A intersection B இதுக்கு ஃபார்முலா. இது ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருப்போம். இதுக்கு பதில் எழுதிக்கலாம். அப்போ P of A வந்து நமக்கு தெரியும் 0.4. B of B வந்து 0.3. அப்போ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து 0.7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் P of B வந்து 0.4 மைனஸ் P of A intersection B கொடுத்துட்டாங்க 0.2. ஆக்சுவலா ஆன்சர் வந்து 0.2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் பிளஸ் 0.9 ஆன்சர் வரும். ஓகேங்களா? ரைட். இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 11th கொஸ்டின் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12th கொஸ்டின். Let A and B be two events with the probabilities. Their union ஓட probability கொடுத்துட்டாங்க. intersection ஓட probability, complement ஓட probability கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் B of B தானே? B of B னா
1 minus P of B bar. அப்போ 1 minus 1 by 2. So 1 by 2. இப்போ P of A இதிலிருந்து வரலாம், இந்த inclusion இதிலிருந்து வரலாம். We know that P of A union B is equal to, இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். P of A plus P of B minus P of A intersection B. இப்போ A union B given 5/6. P of A கொடுத்துட்டாங்க கொடுக்கல, அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, P of B வந்து 1/2, இன்டர்செக்ஷன் வந்து 1/3. இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போடுவோம். P of A 5/6 minus 1/2 plus 1/3. LCM வந்து 6 வந்துருமா? 6 வந்துரும். அப்போ 6னா இங்கே 5, இங்கே ஒரு 3 வரும், இங்கே ஒரு 2 வந்துருமா? கரெக்டாக இன்டூ 6னா 3. ரைட். ஸோ அப்போ 7, 4/6 2/3 எழுதிக்கலாம். 7, ஆமாம் ரைட். P of A தெரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? P of A intersection B இதோட வேல்யூ வந்து 1/3 கொடுத்துட்டாங்க. P of A into B of B வேல்யூ தெரியணும். அது ரெண்டையும் P of A வந்து 2/3, P of B வேல்யூ 1/2. ஸோ 1/3. ஓகே, அப்போ ஃப்ரம் 1 and 2 both are equal. அதனால ரெண்டு ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட், இல்லைன்னா இல்லை. ரெண்டும் வந்து சேம் வந்ததுனால therefore the events A and B are independent. இண்டிபெண்டன்ட் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் வச்சு தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாமே கொண்டு வரோம். ஆக்சுவலாக சாம்பிள் ஸ்பேஸே அதை வச்சு தான் வரும். ஒவ்வொருமே இண்டிபெண்டன்ட் வரும். பேஸ் தியரமும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. மியூச்சுவலி இப்போ ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி அது என்னன்னு தெரியும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம்னா இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு அர்த்தம். இப்போ பி ஆஃப் A intersection B வந்து எம்டி செட்டு. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்புறம் எஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அர்த்தம் A union B வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். அதாவது அதோட ப்ராபபிலிட்டி 1ன்னு கொடுத்துருக்காங்க. P of S அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்போ இந்த ரெண்டு டேட்டா வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கு அந்த வேர்ட் ப்ராப்ளத்தில் நான் கொடுத்தது. ரைட். ஸோ அப்போ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து ஃபார்முலா எழுதலாமா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். P of A union B is equal to P of A plus B of B minus P of A intersection B. So A union B நமக்கு தெரியும் 1. P of A வந்து ஓகே, இப்போ P of A ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். P of B க்கு பதில் 2 times P of A. இது 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 3 times P of A. அப்போ P of A வந்து 1/3. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு இந்த மாதிரி வேர்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் நான் பார்த்த ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ப்ராபபிலிட்டினாலே நமக்கு இந்த பார்க்குற கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக ரொம்ப லோயர் லெவல் ப்ராபபிலிட்டிஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. ரைட்டுங்களா? ரொம்ப பேசிக்காக கொடுக்கல. ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் கொஸ்டின்ஸு ஆல்ரெடி பழைய ஏதாவது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயரில் எப்போனாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ப்ராபபிலிட்டின்னு வரும்போது. சரி பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சான்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸில் ஒரு எக்ஸ் ஒய் 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை கொடுக்கும்போது அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஓகே, தனித்தனியாக சால்வ் பண்ணும்போது இவங்களோட சால்விங் கெப்பாசிட்டி வந்து 2/3, இவங்களோட சால்விங் கெப்பாசிட்டி வந்து 3/4. ஓகே, இப்போ 2 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. 2 பேர் சேர்ந்து இண்டிபெண்டாக ட்ரை பண்ணுறாங்க. அதான் முக்கியமானது. ஓகே, ஸோ 2 பேர் சேர்ந்து இண்டிபெண்டாக ட்ரை பண்ணும்போது என்னென்ன நடக்குதுன்னு கொஸ்டின்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா P of அதை வந்து நான் இந்த P of எக்ஸை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸோட ப்ராபபிலிட்டி வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒய்யோட ப்ராபபிலிட்டி வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எக்ஸ் ஒய் இப்படி போடும்போது உங்களுக்கு பார்க்குற ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஏபின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா எக்ஸ் ஒய் நிறைய பேர் இப்படி போடுவோம். அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்காக நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இது ஒய் எல்லா நேரமும் நம்ம கரெக்டாக அப்படி போட மாட்டோம். ரைட்டா? ஸோ இது ஏபின்னு எடுத்துக்கிறேன். இப்போ P of A வந்து 2/3, P of B வந்து 3/4. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the problem is, அதாவது what is the probability that problem is solved.
ஓகே சால்வ்டு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, கிளாஸ் 2 பேர் இருக்காங்க, டீச்சர் வராங்க, ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்க, சால்வ் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணியாச்சான்னு அர்த்தம் 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணதான் அர்த்தம். ஓகே 2 பேரும் சால்வ் பண்ணாலும் ப்ராப்ளம் இஸ் சால்வ், 2 பேர்த்துல ஒரு ஆள் சால்வ் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ். ஓகே அதான் இங்கே கான்செப்ட். ப்ராப்ளம் இஸ் சால்வ்னா அது மீனிங் அதான், அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளம் இஸ் சால்வ், அப்போ 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக ப்ராப்ளம் இஸ் சால்வ், ப்ராப்ளம் இஸ் சால்வ்னு அர்த்தம் பி ஆஃப் ஏ யூனியன் பி, 2 பேர்த்துல யாராச்சும் அட்லீஸ்ட் ஒன். இப்போ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. திஸ் இஸ் 2/3, 3/4. Independent. These two events are independent. P of A into B of B எழுதிக்கலாம். ஓகேங்களா? So 2/3 into 3/4 both mass. 2/3 4/3 இங்க 3 கேன்சல் ஆயிருமா, 1/2 வந்துரும். அப்போ ஆக்சுவலா இதுல 6/3 6/3 அளவு 6/3 2 minus 1/2. 2 minus 1/2 னா 2ல அரை போச்சுன்னா 1.5. 1.5 என்ன 3/2 So 6 2 2 minus 1/2 ஆமா 3/2. So அப்போ P of A union B கண்டுபிடிச்சோம், அதுக்கு ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the probability that the problem is not solved? not solved னா அர்த்தம் ஏயும் சால்வ் பண்ணல and பியும் சால்வ் பண்ணல. ஓகே இதுக்கு என்ன தெரியும், டி மார்கன்ஸ் லா, A union B the whole bar that is 1 minus P of A union B. ஸோ இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிக்கலாம் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலன்னா அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் 1 மைனஸ் இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதான எழுதிக்கிறோம், இல்லைனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் வருது 3/2. சாரி எதை தப்பு பண்ணுறது, 2/3 2/3 3/4 3/4. ஓகே அப்போ எல்சிஎம் எடுப்போம். அப்போ 3 அப்போ எல்சிஎம் என்ன வரும், 2 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா 4 வரும். அப்போ 12 எல்சிஎம் 12 எடுக்கும்போது இங்கே 4 போடுவோமா, 4னா இந்த இடத்துல ஒரு 8 வரும், 3 அப்போ ஒரு 9 வந்துடும், இந்த இடத்துல ஒரு 6 வந்துடும். கரெக்டானு பாருங்க, இந்த கால்குலேஷன் தான் இங்கே ப்ராப்ளம். 6 போடுமா, 12 4 3 9. ஓகே கரெக்ட். ஸோ அப்போ என்ன வந்துடும்னா 2 11/12 வந்துருக்கும். கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகே எனவே கான்செப்ட் கரெக்டாக, இந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ கான்செப்டை மட்டும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 17 11 ரைட். ஸோ இப்போ இது 11 11/12 11/12 என்ன வரும், 1/12 வரும். ஓகே அடுத்து மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா what is the probability that the problem is solved by only one person? அப்போ என்ன அர்த்தம்னா ஒரே ஒருத்தர் மட்டும். அப்போ ஏஆ இருக்கலாம், சரியா? அதாவது ஏ சால்வ் பண்ணா பி சால்வ் பண்ணாம இருக்கணும். ரைட்டா? இது ஏ மட்டும் சால்வ் பண்றதுக்கு. ஓகே ஒன்லின்னு போட்டிருக்கோமா, ஒன்லி ஒன் பர்சன். இது வந்து ஏ மட்டும் சால்வ் பண்றதுக்கு பிளஸ் அடுத்து பி மட்டும் சால்வ் பண்றதுக்கு, ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இதுக்கு நமக்கு தெரியும்ல, பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஐ மீன் இந்த இதுக்கு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி minus 2 times the probability of A intersection B. We know these three values. So use பண்ணி நம்ம calculate பண்ணிக்கலாம். Okay, next fourth one என்ன கேட்டிருக்காங்க, what is the probability that problem is solved by both? இப்போ ரெண்டு பேருமே சால்வ் பண்றது. அப்போ A intersection B கேட்டிருக்காங்க. ஸோ இது இண்டிபெண்டன்ட் ஈவனால P of A into B of B ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரை பண்றதுலாம் கான்செப்ட் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே கேட்டிருக்கோம், இண்டிபெண்டன்ட்லி ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரை பண்ணும்போது, இண்டிபெண்டா ட்ரை பண்ணும்போது தான் இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் கேட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 2/3 into 3/4. ஓகே ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, a problem in statics
is given to 3 students ABC whose chances கொடுத்துட்டாங்க ABC கொடுத்தாச்சு. இப்போ மூணு ஈவெண்ட்ஸ். If all of them try to solve the problem independently, what is the probability that the problem is solved, not solved, only 1% solved, 2% only solved. அப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா என்னன்னு மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா சொல்யூஷன் P of A தெரியும் 1/2, B of B தெரியும் 3/4, P of C தெரியும் 1/4. இதோட காம்ப்ளிமெண்ட் நமக்கு தெரியும். A பார் வந்து ஸோ 1ல் 2னா 1ல் 2. P of B பார் என்ன வரும்? 4ல் 3 பாடம் பாஸ்னா ஒரு பாடம் ஃபெயில். 4ல் இப்போ 4ல் ஒரு பாடம் பாஸ்னா 3 பாடம் ஃபெயில். கரெக்டா? எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. அப்போ என்ன அர்த்தம்? 3 பேர்த்தில் அட்லீஸ்ட் ஒன் இஸ் சால்வ்டு. அப்போ P ஆஃப் A யூனியன் B யூனியன் C அட்லீஸ்ட் ஒன் இஸ் சால்வ்டு. அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். P of A பிளஸ் B of B பிளஸ் P of C மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B பிளஸ் P of B இன்டர்செக்ஷன் C பிளஸ் P of C இன்டர்செக்ஷன் A or A இன்டர்செக்ஷன் C பிளஸ் P of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருக்கிறதுனால எல்லாமே மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம் எல்லா இடத்துலையுமே. ஓகேங்களா? அதையும் எழுதிக்கிறீங்களா? P of A பிளஸ் B of B இது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் ரைட்டா? அதனால நம்ம என்னது இது தனித்தனியாக எழுதிக்கலாம். P of A இன்ட்டு B of B எழுதிக்கலாம் பிளஸ் B of B இன்ட்டு B of C எழுதிக்கலாம். P of C இன்ட்டு P of A எழுதிக்கலாம். இது அதே மாதிரி P of A இன்ட்டு P of B இன்ட்டு B of C எழுதிக்கலாம். அவ்வளோ. we know these 3 values. அப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சோம். ஓகே, செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ராப்ளம் இஸ் நாட் சால்வ்டு. அப்போ 3 பேருமே சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ A பார் அண்ட் B பார் அண்ட் C பார். இப்போ இதை பை டிமார்கன்ஸ் லா P of A யூனியன் B யூனியன் C the whole complement, that is 1 minus probability of A union B union C. ஓகே, ஸோ இது மட்டும் கேட்டாமல் தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்ததுனால அப்படியே நம்ம எழுதிடுறோம், இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஸோ ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சதெல்லாம் அப்படியே எழுதிடும். இந்த வேல்யூ தூக்கி அப்படியே காப்பி பண்ணி வச்சுன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் ஓவர். தேர்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆக்சுவலாக அது கொஞ்சம் லென்த்தியாக போகணும். ஓகே, ஒருத்தர் மட்டும் சால்வ் பண்ணால் என்ன அர்த்தம்னா A சால்வ் பண்ணணும், B சால்வ் பண்ணக்கூடாது, C சால்வ் பண்ணக்கூடாது. பிளஸ் அதே மாதிரி ABC ஓகே, இது என்னன்னா அதாவது A சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, B C சால்வ் பண்ணல. நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து நான் B கொடுக்குறேன். இப்போ A C சால்வ் பண்ணல, B சால்வ் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து C சால்வ் பண்ணிட்டாங்க, A B சால்வ் பண்ணல. ரைட்டா? எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்போ நம்ம தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். அப்போ P of A P of B பார் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கன்னா 2 பேர் சால்வ் பண்ணணும். ரெண்டு பேர். அப்போ A B C A B C A B C. இப்போ 2 பேர், அதாவது ஏயும் பி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, C சால்வ் பண்ணல. அடுத்து ஏயும் C சால்வ் பண்ணியிருக்கிறாங்க, B சால்வ் பண்ணல. அடுத்து யாரு? C B A சால்வ் பண்ணிட்டாங்க, பியும் சியும் சால்வ் பண்ணல. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோதான். இதுக்கு நம்ம எல்லாமே என்னது ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னால எழுதிக்கலாம். அதாவது ஏ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏயும் பி இண்டிபெண்டாக இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டும் என்னது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ சேம் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருவான் பாருங்க. ஏங்கிற ஒருத்தர் வந்து 5 ஷாட்டில் வந்து 3 டைம் வந்து ஹிட் பண்ணிடுவார். அப்போது இப்போ என்னன்னா P of A கொடுத்துட்டாங்க. P of A என்னதுன்னா டோட்டல் 5 டைம் ட்ரை பண்ணுறதுல 3 டைம் வந்து ஹிட் பண்ணிடுவார். P of B வந்து 5 ஷாட்டில் 2 வந்து ஹிட் பண்ணிடுவார். P of C வந்து 4ல் 3. அப்போ இது காம்ப்ளிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2/5 3/5 C பார் வந்து 1/4. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இண்டிபெண்டா 3 பேர் ட்ரை பண்ணும்போது ஸோ நோ ஒன் ஹிட்ஸ் த டார்கெட். அப்புறம் என்ன அர்த்தம்னா P of A பார் இன்டர்செக்ஷன் B பார்
இன்டர்செக்ஷன் சி பார். இது அப்படியே தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட்னால நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ வி நோ திஸ் ஆன்சர். ஓகே. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு மட்டும் கரெக்டாக 2 ஷாட் மட்டும் ஹிட் பண்ணணும். ஓகே. 3 பேர் சேர்ந்து ட்ரை பண்ணுறது 2. அப்போ என்னன்னா 2 மட்டும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. there are 3 choices. ஸோ 2 பேர். இப்போ சி வந்து ஹிட் பண்ணலை, பி ஹிட் பண்ணலை, ஏ ஹிட் பண்ணலை. இது அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது லேட்டாக சொல்கிறேன். இது நான் நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். இது வந்து என்னென்னா அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அது வந்து கண்டினியூஸாக நடந்துருக்கும். ஓகே. ஸோ அடுத்து ஒரு முக்கியமானது, ஸோ எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டினாலே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ட்ஸ் இன் ஃபேவர், ஆர்ட்ஸ் இன் எகெயின்ஸ்ட். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். அதாவது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது இதுதான். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் உண்டு. அதாவது பாதி பேருக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதே தெரியாது, பாதி பேருக்கு தெரியும், ஆனால் டவுட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்குமே சில நேரத்தில் அந்த இடத்துல மறந்துடுவேன். சில எக்ஸாமில் இதெல்லாம் மறந்துடுவேன். அங்கே போய் பார்த்தா அது கரெக்டாக கேட்டு வச்சுருவாங்க. ரைட். ஸோ பாருங்கள் என்னென்ன கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்றாங்க. ரைட்டா? ஒரு ஈவெண்ட் நடந்தால் ஈவெண்ட் தெரியும். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி தான் நமக்கு தெரியும். ரைட். இப்போ ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் ஃபார் ஏ, அந்த ஏ ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஆர்ட்ஸ் இன் ஃபேவர். ஓகே. நடக்கிறதுக்கான ஆர்ட்ஸ். ஓகே. ஃபேவராக இருக்கணும். அந்த ஏங்கிற ஈவெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏங்கிற ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ். ரைட்டா? அதுக்கு என்னன்னா அது ஒரு ரேஷியோவாக இருக்கும். ரேஷியோங்கிறது என்னன்னா இப்போ நம்பர் ஆஃப், இப்போ ஏங்கிற ஈவெண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் கேசஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிச்சிருவோம், கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ பை நம்பர் ஆஃப் அன்ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ. ஓகேவா? ஏ இப்போ ஏக்கு ஃபேவர்னு அர்த்தம், அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு சரி, ஏக்கு வந்து அன்ஃபேவர்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபேவர். கீழே அப்படி கூட மாற்றி எழுதிக்கலாம். ஓகே. இப்போ அதாவது ஏக்கு அன்ஃபேவரபிள் கேசஸ்னா ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபேவரபிள் கேசஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். ஓகே. அதுமாதிரி ஆர்ட்ஸ் இன் எகெயின்ஸ்ட். ஓகே. அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது. ஓகேங்களா? அது என்ன வரும்னா அப்போ நம்பர் ஆஃப், இப்போ எகெயின்ஸ்ட்னால இந்த இடத்துல அன்ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ போடுவாங்க பை நம்பர் ஆஃப், இதுக்கு எகெயின்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ. ஓகே. அன்ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏங்கிறது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ காம்ப்ளிமெண்ட் வச்சுக்கலாம். அதை போட்டு ஓகே. இப்போதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். காம்ப்ளிமெண்ட் வேண்டாம், ஜஸ்ட் இது 2 மட்டும் தெரியும். இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் எழுதிக்கோங்க. ரைட்டா? ரைட். ஒரு முக்கியமான விஷயம், இந்த 2 ரேஷியோவும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இப்போ எல்கேசிகள் 1, எல் வந்து 1/kவா இருக்கும். இது ஒரு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். கே வந்து 1/l இருக்கும். ரைட். இப்போ பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. இந்த கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் பாருங்க, கான்செப்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஈவெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஈங்கிற ஈவெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ங்கிறது என்னது? ஒரு கார்டு 52 கார்டுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். ஒருத்தர் வந்து பெட் கட்டுறாரு. அந்த ஒரு கார்டு வந்து ஸ்பேட் ஆர் ஏஸா இருக்கிறதுக்காக பெட் கட்டுறாரு. ஓகே. அதாவது வின்னிங். ஓகேங்களா? ரைட். அதான். அப்போ அது ஏங்கிற ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பிஎஃப் ஏ என்ன வரும்? லாஸ்ட் கிளாஸ் நேற்று சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்பேட் ஆர் ஏஸ் ஒரு கார்டு எடுக்கிறோம். ஒரு கார்டு எடுக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். 10th படிச்சது மாதிரி என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டுடலாம். பட் 2 கார்ட்ஸ்னா நம்ம என்சிஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கார்டு எடுக்கலாம் யூஸ் பண்ணிடலாம். அப்போ ஸ்பேட் எத்தனைனா 13 கார்ட்ஸ் பிளஸ் ஏஸ் வந்து 4 கார்ட்ஸ். அப்போ மைனஸ் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அப்போ ஏஸ்ல ஸ்பேட் எத்தனை இருக்குன்னா, சரி, ஸ்பேட்ல எத்தனை ஏஸ் இருக்குன்னா 1 இருக்கும். ரைட்டா? ஸ்பேட்ல ஏஸ் 1 இருக்கும். அப்போ அவ்வளோதான். அப்போ இது பண்ண வரும் 17 16/52. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 4 13. அப்போ அதுக்கு சான்சஸ் வந்து இதான். ஓகே. இப்போ ஏக்கு சான்ஸ், ஏக்கு ஃபேவர் ஆகக்கூடிய சான்ஸ், இது டோட்டல் சான்ஸ். இது ஏக்கு, இது என்ன பி ஆஃப் ஏன்னு அர்த்தம், ஏக்கு ஃபேவர் ஆகக்கூடிய சான்ஸ் பை டோட்டல் சான்ஸ். ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்.
odds in favor. Odds first என்னது odds in favor கேட்டிருக்காங்க. favor of winning கேட்டிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ரேஷியோ. அப்ப என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஃபார் ஏ. அப்ப ஏக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய எத்தனை இது? 4. இப்ப ஏக்கு அன்ஃபேவரபிள் கேசஸ் என்னது? மொத்த சான்ஸ்ல இருந்து இதை கழிக்கிறது. 13ல இருந்து 4 கழிக்கிறது. இது பாருங்க, புரிஞ்சுக்கணும், முக்கியமானது. ரைட்டா? இது புரிஞ்சுக்கணும். பி ஆஃப் ஏன்னு அர்த்தம், இது ஏக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கேசஸ். இது வந்து டோட்டல் கேஸ். ஓகே, டோட்டலா உள்ளது. அப்போ ஏக்கு அன்ஃபேவரபிள் கேசஸ் எவ்வளவு வரும்? இதுல இருந்து சப்ராக்ட் பண்றது. அதான் எழுதியிருப்போம். ஓகே, அப்போ புரிஞ்சுக்கீங்களா? முக்கியமானது ஆர்ட்ஸ் இன் ஃபேவர். முக்கியமானது ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் வின்னிங். இப்போ என்ன பண்ணணும்? அப்போ அந்த ஏங்கிற ஏதான ஈவெண்ட், அந்த இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கேசஸ் எழுதிடணும். பை ஏக்கு அன்ஃபேவரபிள் கேசஸ். அன்ஃபேவரபிள் கேசஸ் என்னது? இதுல இருந்து சப்ராக்ட் பண்றது. அப்போ 4/9. therefore our ratio is 4:9. அவ்வளவுதான். odds in favor of winning வந்து 4:9. அதே மாதிரி odds in against of winning. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இது டேட்டா ஆன்சர். அப்போ 4:9 9:4 வரப்போகுது. ரைட்டா? அது எப்படி வருது பாருங்க. ரைட். இப்போ என்ன பண்ணணும்? எகெயின்ஸ்ட் வின்னிங். அப்ப எகெயின்ஸ்ட் வின்னிங், அதாவது வின்னிங்க்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய அப்ப என்ன வரும்? அப்ப இங்க வந்து ஃபேவரபிள் கேசஸ் இங்க எழுதிருப்பீங்க 4. இங்க வந்து 13 - 4 எழுதிருப்போம். ஓகே, சோ 9/4. ஓகே, சரிங்களா? சோ இதான் ஆன்சர். சோ இது பாத்துங்க, புரியலன்னு கேட்டுக்கோங்க. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா probability that RCB நாலே சரி, ரைட். இன்னைக்கு மேட்ச் நினைக்கிறேன். ஓகே, ஸோ RCB வின்ஸ் IPL டைட்டில் 2024 இஸ் 80% வந்து அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நானா எழுதியிருக்கிறேன். ரைட். இப்போ வாட் ஆர் த ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் வின்னிங்? இப்போ அதுக்கு சான்ஸ் கேட்டிருக்காங்க, வின்னிங் சான்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் என்ன வரும்? 80% கொடுத்துருக்காங்களா? 80%னா 80/100. 0 கட் பண்ணிடுறோம். இப்போ 4/5 வந்துடும். இப்போ 4ங்கிறது என்னது? இந்த வின்னிங்க்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கேசஸ். 5ங்கிறது டோட்டல் கேசஸ். இப்போ எகெயின்ஸ்ட் வந்து 1 வந்துடும். அப்போ என்ன எழுதணும்? ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் வின்னிங். இப்போ என்ன செய்யணும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் எழுதணும். ஸோ டோட்டல்ல இருந்து இதை கழிக்கணும். அப்போ 4/1. அப்போ ரேஷியோ வந்து இதுக்கு ரேஷியோ வந்து 4 ரேஷியோ தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. 4:1 கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆர்ட்ஸ் இன் எகெயின்ஸ்ட், இது ஃபேவர், இது எகெயின், கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்கன்னா, ஆஃப் வின்னிங். இப்போ இதில் வரும்னா இது ரெசிப்ரோக்கல் வரப்போகுது. ஓகே, அப்போ வின்னிங்க்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எகெயின்ஸ்ட் உள்ளதை இங்கே எழுதணும். அப்போ இங்கே வந்து 4 வரும். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து இங்கே வந்து 1:4. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நல்ல கொஸ்டின். இப்போ வெதர் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ மழை வர்றதுக்கான சான்ஸ் வந்து 35% ப்ரிடிக்ட், மழை வர்றதுக்கான சான்ஸ். இப்போ சொல்யூஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரைனிங் வந்து 35% கொடுத்துருப்பாங்க. 35/100 5 டேபிளா 7 × 20. இப்போ மழை வர்றதுக்கான சான்ஸ் வந்து 7, 7, டோட்டல் சான்சஸ் 7. அப்போ மழை வராமல் இருக்கிற சான்ஸ் வந்து 13. ஓகே, இப்போ ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரைனிங். ஃபேவரா கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேவரா இருக்கக்கூடிய சான்சஸ் 7, அன்ஃபேவரபிள் வந்து 20 - 7, 7/13. அதுமாதிரி ஆர்ட்ஸ் இன் எகெயின்ஸ்ட் ஆஃப் ரைனிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இது ரெசிப்ரோக்கல் வரப்போகுது. ஸோ 13/7. அப்போ இது ரேஷியோ வந்து 7:13.
the ratio is 13:7. Okay, next question பாருங்க. Next question idea மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா solution. The actually என்னன்னா the odds against the manager X settle the wage distribute with workers. ஸோ அதாவது ஒர்க்கருக்கு இடையில அல்லது வேஜ் சம்பள பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து மேனேஜர் எக்ஸ் வந்து எகெயின்ஸ்டாக இருக்கிறது கொடுத்துருவோம், ஆட் எகெயின்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. அப்போ இப்போ நம்ம P of A கண்டுபிடிக்கணும். ஏங்கிறதுன்னா அவங்க வந்து ஃபேவராக இருக்கு. அதாவது ஏ வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டை வந்து, அதாவது ஏங்கிறது ஈவெண்ட் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிபியூட்டை வந்து கிளியர் பண்ணுறது, clearance of that dispute right by the manager X. Bங்கிறது அதே மாதிரி event of clearance of the dispute. ஒரே பிரச்சனை தான், dispute by Y. கரெக்டா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ P of A கண்டுபிடிக்கணும். P of எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆட் எகெயின்ஸ்ட். ஓகே, ஆட் எகெயின்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அது ஏ இது ஆட் எகெயின்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆட் எகெயின்ஸ்ட் எத்தனை வரும், அப்போ நம்ம ஃபார்மை பார்ப்போம். ஸோ ஆட் எகெயின்ஸ்ட்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்ஃபேவரபிள் கேசஸ். ஆக்சுவலாக 8:16 கொடுத்துருக்காங்களா, 8:6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 தான் என்னன்னா அன்ஃபேவரபிள் கேசஸ். ஓகே, இப்போ மொத்தம் 14 கேசஸ் இருக்கு. இப்போ 8 வந்து அன்ஃபேவரபிள்னா 6 வந்து ஃபேவரபிள் கேசஸ். ரைட்டா? அப்புறம் மொத்த கேசஸ் 14. ரைட்டா? ஸோ 3/7. புரியுதா பாருங்க. இப்போ 8:6 கொடுத்துருவாங்க. 8:6ங்கிறது என்னது, ஆட் எகெயின்ஸ்ட். ஓகே, இது எகெயின்ஸ்டுக்கு ஃபேவரா இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ ஏக்கு ஃபேவரா இருக்கக்கூடியது இது 6. ஓகே, ரைட். அதே மாதிரி இப்போ P of A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து B of B கண்டுபிடிக்கலாமா? இப்போ அவங்க இப்போ ஒய்க்கு ரிலேட்டட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோ வந்து 14:16 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் ஃபேவர். கரெக்டு தானே? ஆட்ஸ் இன் ஃபேவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேவர்னு கொடுக்கறதுனால இந்த 14 தான் ஃபேவராக இருக்கும். ஓகே, டோட்டல் கேசஸ் வந்து 30. கரெக்டாக பாருங்க. இதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ ஏங்கிறது அதை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டை வந்து தீர்த்து வைக்கிறது, அதுக்கான ஈவெண்ட். ஆட் எகெயின்ஸ்ட்னா இப்போ ஏ எழுதுறோம், ஆட் எகெயின்ஸ்ட்னா நம்ம இதை எழுதணும், இந்த 6 யூஸ் பண்ணணும். 6 டோட்டல் சான்ஸ். ஆட் ஃபேவர்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது எழுதணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இது கிடைச்சிருச்சு. மிச்சதெல்லாம் ஈஸி தானே, இதுக்கப்புறம் பழைய ப்ராப்ளம் தான். ஸோ அவங்க 2 பேரும் வாட் இஸ் த சான்ஸ் தட் த டிஸ்ட்ரிபியூட், 2 பேரும் என்னது சேர்த்து வைக்கிறதுக்கான சான்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அதாவது 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணணும் தானே அர்த்தம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்போ யார் சால்வ் பண்ணணும், அப்போ P of A சால்வ் பண்ணலாம் அல்லது P சால்வ் பண்ணணும். அப்போ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இவ்வளோ ஆன்சர்.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த சான்ஸ் தட் நெய்தர் ரெண்டு பேருமே செட்டில் பண்ணாமல் இருக்கு. அப்போ பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்னாலும் இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நான் வந்து +1 படிக்கும்போது என்னோட மேக்ஸ் புக்கில் இருந்த கொஸ்டின். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னடா கான்ட்ராடிக்ஸ் அது நான் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ப்ராபபிலிட்டியில் இந்த கொஸ்டின் இதே கொஸ்டின் தான். அந்த ட்ரூத்து ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஆர்ட்ஸ் தட் பர்சன் எக்ஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத் ஆர் 3:2 ரைட்டா. அதேமாதிரி அந்த பர்சன் ஒய் வந்து ஆர்ட்ஸ் அதாவது ஃபேவராக பேசுகிறாங்க, ஒய் வந்து ஸ்பீக்ஸ் என்னது ட்ரூத் வந்து 5:3. இப்போ என்னன்னா இன் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கேசஸ் தேர் ஆர் லைக்லி டு கான்ட்ராடிக்ட் டு ஈச் அதர். இது முக்கியமானது. இவன் உண்மை பேசும்போது அவன் பொய் பேசுவான், அவன் பொய் பேசும்போது உண்மை பேசுவான். அதான் கான்ட்ராடிக்ட் டு ஈச் அதர். ஏதோ ஒரு கான்செப்ட் பற்றி பேசும்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்காக சான்சஸ் கேட்டிருக்காங்க ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ 3:2 3:2 இது வந்து என்னது ஆர்ட்ஸ் ஃபேவர். ஸோ எகெயின்ஸ்ட் கொடுத்தா நமக்கு எகெயின்ஸ்ட் எடுக்கும். அப்போ ஆர்ட்ஸ் வந்து ஃபேவர். ஓகே, ஆர்ட்ஸ் இன் ஃபேவர் கேஸ் யாருக்குன்னா எக்ஸுக்கு. அப்போ என்ன பண்ணா எக்ஸ் தான் ஏன்னு எடுத்துக்குமே. இப்போ பி ஆஃப் ஏன வரும், ஃபேவர் வந்து 3, டோட்டல் வந்து 5 வந்துடும். இப்போ அடுத்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 5:3 கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஒய்க்கு, இதுவும் என்னது ஆர்ட்ஸ் இன் ஃபேவர். இப்போ என்ன வரும், பி ஆஃப் பி வந்து 5/8 வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுதான் நிறைய பேர் இது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பேசும்போது மாற்றி மாற்றி பேசுறது ரைட்டா. இவன் உண்மை பேசும்போது அவன் பொய் பேசுவான், அவன் பொய் பேசும்போது உண்மை பேசுவான். ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இது என்னன்னா ஏ பி வந்து பொய் பேசும்போது ஏ வந்து உண்மை பேசுறது, அல்லது ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஓகே, ஸோ இதான். இப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமில்ல, பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியும், பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ வி நோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, அதோட இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டியில் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான தேரம் மட்டும் இருக்கும். இந்த பேஸ் தேரத்தை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை பார்த்தாச்சுன்னா ப்ராபபிலிட்டி முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.